டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமா நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஒரு சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வந்துட்டு பல்வேறு மாறுதல்களை நோக்கி வந்துட்டு போயிட்டுருக்குது. நடந்து முடிந்த சட்டப்பேரவையுடைய தேர்தலினுடைய முடிவுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து அடுத்தடுத்த பரபரப்பான அரசியல் சூழல் வந்து நடைபெற்றுருக்கிறது. இந்த நிகழ்ச்சியோட நாம் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளோடையே வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. நம்மளுடைய ஊடகவியாளர் ஸ்ருதி பாலசுப்ரமணியோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். 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 இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய அளவில் அரசியலில் ஒரு மாற்றத்தை வந்து தமிழ்நாடு அரசியல் வந்துட்டு எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஒரு மேஜிக்காக நடந்திருக்குன்னு சொல்லி திமுகவினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் பேசியிருக்காரு, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஒரு வருடத்திலே கூட தேர்தல் வரலாம், தேர்தல் வந்து வரலாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. திருச்சி கிழக்கில் ஒரு போட்டியோடணும்னு சொல்லி அன்பில் மகேஸ்வர் மட்டும் பேசியிருக்காரு. இது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துருச்சுங்க, அந்த வெற்றியே ஒரு மேஜிக்காக நடந்துருச்சு இந்த தேர்தலே அப்படின்னு சொல்லி தேர்தல் தோல்விக்கு அவரே வந்துட்டு பொறுப்பெடுத்துட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி என்னதான் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியலங்க திமுகவினுடைய அறிவாலயத்தில். ஆமாம், ஆனால் வந்து அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது திமுக கொஞ்சம் வந்து கிளியராகவே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆதரவுக்காக கொடுத்த அந்த 3 பேருமே கிளியராக இருக்காங்க, இவங்களுமே கிளியராக இருக்காங்க. ஸோ திருச்சி கிழக்கில் ஸ்டாலினை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்மளுமே முன்னாடி இருக்கிற நம்மளும் சரி, நிறையா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பாலிட்டிக்ஸ் பேசுகிற எல்லாருமே வந்துட்டு கிழக்கில் வந்து ஸ்டாலின் வந்து போட்டியிட்டா அவர் ஜெயிக்கிறதுக்கான அந்த சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவரும் சட்டசபைக்கு போயிடுவார். ஸோ அவர் போயிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் திமுக ஒரு பலம் ஏறின மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிழக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் தாவேகா சைட்லேருந்து யாராவது நிற்பாங்களா? யாரை நிற்பாங்க? தாவேகா சைடில் இருந்து பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இருந்தவர் தேமுதிக சார்பாக எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னாடி வந்து ஏடிஎம்கேக்கு திரும்ப இணைஞ்சார். அங்கேருந்து அப்படியே ஓபிஎஸ் உடைய அணிக்கு போனார். ஓபிஎஸ் அணியிலேருந்து அப்படியே வெளியேறி டக்குன்னு தாவேக்கால் வந்து செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் வந்து இணைஞ்சார். அதான் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள். அவர் ஏற்கனவே நின்று இப்போ வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு திருச்சியில் அப்படிங்கிறது தெரியும். அவரை வந்து திருச்சி கிழக்கில் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து தாவேக்காவோட தரப்பில் போயிட்டுருக்கு. சகாயம் ஐஏஎஸ் பற்றியும் ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. அவரை கூட வந்துட்டு திருச்சி கிழக்கில் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் வந்துட்டு அங்கே போயிட்டுருக்கு. இல்லைன்னா எப்பயும் போல் அங்கே தோல்வி விட்டுறவங்கள வேறு யாராச்சும் ஒருத்தர அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்து கூட நிப்பாட்டலாம்ங்கிறதும் விஜய் தரப்பில் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கிறதா நமக்கு தகவல் வருது. ஆனால் திருச்சி கிழக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நிற்கணும், கண்டிப்பாக ஒரு அசம்பிளி வரணும்னு சொல்லி கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதுவரை வந்து ஒரு 3 முதலமைச்சர்கள் வரைய தான் வந்துட்டு தேர்தலில் வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பே தோல்வி அடைஞ்சது. ஒன்று பக்தவச்சலம், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பர்கூரில் தோல்வி அடைந்தது, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் தோல்வி. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே வர தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவில் இல்லாமலாம் அவர் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சவர் தான். 91லாம் தோல்வி அடைஞ்ச ஒரு நபர் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ திருச்சி கிழக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் எப்பயுமே இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆளுங்கட்சிகள் தான் ஜெயிச்சு வந்திருக்குது. இது வரைக்கும் இடைத்தேர்தல்கள் எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கூட்டணி கட்சியாக ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தா டிடிவி தினகரன் அவர்களுடைய வெற்றி வந்து ஆர்கே நகரில் இருந்துச்சு. ஆனால் அவரும் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போய் தான் அவரும் நின்னார் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒன்று. அப்போ ஆல்ரெடி அன்றைக்கி வந்துட்டு அதிமுக தான் ரூலிங் பார்ட்டியாக இருந்துச்சு. அதனால் அது ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருக்காது. ஆனால் டிடி அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதான். அப்போ திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா அப்போ விஜய்க்கான மாஸ் அவர்கள் வந்துட்டு போயிருச்சா அப்படிங்கிற ஒரு டாக்கும் போகும். இதை வைத்து எதிர்கட்சிகள் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இந்த ஆட்சியை வந்துட்டு கடுமையான விமர்சனங்களை சட்டமன்றத்தில் வைப்பாங்கங்கிறது ஒரு விஷயமும் இருக்குது. இப்பயே வந்து நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்னும் விஜய் கிட்ட வந்து இந்த எலெக்ஷன் வின் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த விஜயும் இப்போ இருக்கிற விஜய்க்குமே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க முடியுது. அவருக்கு வந்து அந்த ஒருவேளை சட்டப்பேரவையில் பதில் சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னொன்று யோசிக்கணும்னா அவருக்கு எல்லாமே வந்து புதுசு. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல், இப்போ உதயநிதிக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு அனுபவமோ இல்லை அந்த அரசியலோ வந்து அவருக்கு அவ்வளோ டைரக்டாக கிடையாது. இன்டைரக்டாக நிறையா இருக்கும்போது டைரக்டாக கிடையாது. மேபி அவருமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்போ அமைதியாக இருங்க, செயலில் காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி யாராவது கைட் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் 1000 ரூபாய் வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி வரைக்கும் ஒரு இது இருந்தப்ப அது வந்து வந்துருச்சு. அதே மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் அவர் தொடர்ந்துகிட்டே தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி செயலில் காமிச்சிக்கலாம், எதுக்கு வந்து இந்த விமர்சனங்களுக்கு நம்ம அங்கே பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கலாம்.
ஆனா அவர் அப்படியும் விடல, அங்க பதில் சொல்லாம போயிட்டு எக்ஸ்ல வந்து பதில் சொன்னதுதான் வந்து ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு. ஒண்ணு அங்கேயே நீங்க பதில் சொல்லிருக்கணும், இல்லையா அமைதியா நீங்க வேலையிலே காமிக்கிறீங்கன்னா அதுலயே ஸ்டிக்கா இருக்கணும். ஆனா நீங்க போயிட்டு மறுபடியும் நீங்க அந்த சோசியல் மீடியா மோகத்திலேயே இருக்கீங்களே அப்படிங்கறதா பெரிய விமர்சனமா இப்ப வந்துட்டு இருக்கு. உதயநிதி அவர்கள் சொன்ன விஷயமும் சரி, எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அசம்பிளிலையும் விஜய் அவர்கள் பேசுறதே கிடையாது, வெளியிலையும் விஜய் வந்து பேசுறதே கிடையாது. ஆனா அறிக்கைகள் மட்டும் வந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை உடனடியா வந்துட்டு மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு விஜய் வந்து செயல்படுகிறார், விரைந்து செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. இந்த 1000 ரூபாய் விஷயம் கூட வந்து உடனடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து விஜய் அவர்கள் பேசினதுலேயே வந்துட்டு டக்குன்னு 15ஆம் தேதி வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஆனால் இன்று காலை வந்து எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் வர வைக்கப்படுகிறது. இல்லை நீங்கள் பால் போடுங்க, நான் பொறுமையாக தான் அந்த பாலை சிக்ஸருக்கு அனுப்புவேங்கிற மாதிரி விஜய் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்குது. எல்லா விஷயங்களும் உடனடியாக இம்மிடியேட்டாக ஒரு கட்சி முறை ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா அது இம்மிடியேட்டாக அவரால் வந்து பண்ண முடியாது. டாஸ்மாக் விஷயத்தில் வந்து விஜய் அவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கைங்கிறது பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்துட்டு விஜய் மீது ஒரு ரீச் வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறான். சினிமாவில் நாங்கள் பார்த்த விஜய் வந்துட்டு இன்னைக்கு அரசியல்லையும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விஜய்க்கான ஒரு மாசுங்கிறது இன்னமும் கூட்டிகிட்டு தான் இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஆனா அமைதியா முன்னாடி வந்து அமைதி புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு. ஆமா, அமைதியா வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட வந்து அவருடைய புகைப்படத்தை வந்து எல்லா அரசு அலுவலகங்கள் அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் போட்டோவையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பிரதான தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான கட்சியான அதிமுகவுடைய பிளவு அப்படிங்கிறது வந்து என்ன எப்படி பாக்குறதுன்னே தெரியல. ஏன்னா வந்து இவர் வந்து அவரை வந்து இபிஎஸ் வந்து அவங்க எல்லாம் எதிர்த்து பண்ணிட்டாங்க, அதனால வந்து அவங்களெல்லாம் நாங்க வந்து இந்த இதுல இருந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தூக்குறதுக்கான இதுவே கிடையாது, அவர் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சிவி சண்முகம் சைட்ல இருந்து சொல்றாங்க. அந்த பேப்பரு அப்புறம் வந்துட்டு இந்த இதெல்லாம் எங்களோடதுன்னு இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அலுவலகத்தையே வந்து மூடி வச்சிருக்காங்க, அதிமுகவுடைய அலுவலகம் மெயினா இன்னும் தொடல. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு அந்த விரிசல் வந்து இன்னும் நீண்டுகிட்டே தான் போகுது. சேருவாங்க அப்படின்னு பார்த்தா நீண்டுகிட்டே தான் போகுது. இது எப்படி என்ன நடக்கும் இதுக்கப்புறம் அதிமுகவுடைய நிலை? அந்த அதிமுகவுடைய பிரச்சனையை நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்தோம்னா நமது எம்ஜிஆருங்கிறது தான் அதிமுகவினுடைய அஃபிஷியல் பத்திரிகையாக இருந்த ஒரு விஷயம். அதே மாதிரி டிவி சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெயா டிவி வந்துட்டு அதிமுக செயல் இருந்தது. இது இரண்டுமே சசிகலா அவர்களால் வந்துட்டு நிர்வகிக்கப்பட்ட நிறுவனங்களாக இது ரெண்டுமே இருந்துட்டு இருந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் ஓபிஎஸ் வந்து தற்காலிக முதலமைச்சராக வந்துட்டு பொறுப்பெடுத்திருந்தார். கொஞ்ச நாள் அவர் சிஎம் சீட்டில் இருந்திருந்தார். ஓபிஎஸ் ரிசைன் பண்ண சொல்லிட்டு சசிகலா அவர்கள் அடுத்து முதலமைச்சராவதற்கும் அதற்கு முன்னால் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் வந்துட்டு முடிசூட்டி கொண்டாருங்கிறதெல்லாம் பார்த்ததெல்லாம். இந்த அவங்க சிஎமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கினுடைய அந்த தீர்ப்பானது வந்து அவங்களுடைய மறைவுக்கு பின்னால் சசிகலா அவர்கள் சிஎம் ஆகிறத தடுக்கிற டைமில் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் சிறைக்கும் போயிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு அவங்க தேர்வு செஞ்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்து டிடிவி தினம் அவரோட ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. டிடிவி வெளியில் போனால் தான் ஓபிஎஸ் உள்ளே வர முடியும். எம்எல்ஏக்களுடைய பிரச்சனை இருக்குது, அசம்பிளியில் பெரும்பான்மை நிர்வகிக்கல பிரச்சனை இருக்குங்கிறப்ப டிடிவி தினகரன் ஒரு கட்டத்தில் வெளியில் அனுப்பிட்டு ஓபிஎஸ் சர்வரில் எடுத்துட்டார். ஏற்கனவே பெரும்பான்மையை நிரூபிக்கும் பொழுது எடப்பாடி அவர்களுக்கு வந்துட்டு ஓபிஎஸ் தரப்பு ஆதரவு கொடுக்கவில்லை. அப்போவே கட்சி தாவல் தடை சட்டம் அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது, சபாநாயகருடைய நிலுவையில் இருந்துச்சு. அடுத்து டிடிவி தினகரன் கிட்ட போன உடனே ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்தார், இந்த ஆட்சியை காப்பாற்றுறாரு. ஆட்சியும் வந்துட்டு ஸ்டேபிளாக போயிட்டு இருக்குது. திமுக கொண்டு வந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சியும் ஸ்டேபிளாக போயிட்டு இருக்குதுங்கிற பட்சத்தில் இதெல்லாம் போயிட்டு வந்தோன்னா இவர் ஒருங்கிணைப்பாளர், இவர் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஆகிட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் அங்கே அவர் சிஎம்மாக இருக்கிறார் இபிஎஸ், இங்கே இவர் டெப்டி சிஎம் அப்படிங்கிற அளவில் போயிட்டாங்க. அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தினகரன் வெளியே போயாச்சு. அடுத்து சசிகலாவும் ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க. சசிகலா அவர்களையும் கட்சிக்குள்ளே சேர்க்கலை. அடுத்த டார்கெட் வந்து ஓபிஎஸ் மேலே விழுகுது. ஓபிஎஸும் அவர் சார்ந்தவங்க மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், கோபாகிருஷ்ணன் நிறையா பேர் இந்த சைடில் அப்படியே இவரோட வந்து வெளியில் போயிட்டாங்க. முதல் தடவை ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்துகிறப்ப அவர் கூட வந்துட்டு நிறைய அமைச்சர்கள் கூட இருந்திருந்தாங்க. அப்போ இருந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் கூட இருந்தார். பின்னாடி இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போ கூட அந்த ரிசல்ட் வரும் பொழுது, கோடு திருப்பி வரும் பொழுது மதுசூதனும் ஓபிஎஸும் இருக்கிற இடம் தான் அதிமுகன்னு சொல்லி வந்தது. அவங்க இருக்கிற பக்கம் தான் ரெட்டலைங்கிறதும் வந்தது. ஆனால் இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க, இபிஎஸோட இணைஞ்சிட்டாங்க. அன்று நடந்த வழக்கில் அதான் இருந்தது.
பின்னாடி ஓபிஎஸ் அவர்கள் வழக்கு தொடுக்கும் பொழுது கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டு பொதுக்குழுவுடைய பெரும்பான்மை அடிப்படை வந்து இபிஎஸ் கிட்ட தான் இருக்குது. அப்போ இபிஎஸ் தான் வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நபர் அப்படிங்கிறது அனௌன்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆனது யாரு? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேசி வீரமணி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், இவங்க எல்லாருமே ட்ராவல் ஆகியிருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனை கட்சிக்குள்ளே வருது. கட்சி வந்து தொடர்ந்து 10-11 முறை வந்துட்டு கட்சி தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2019 தொடர் தோல்விகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைத்தேர்தலில் மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு இடைத்தேர்தலில் இந்த கட்சி ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிற நம்ம மறுக்க முடியாது. அதாவது வந்து தொடர்ந்து தோத்துட்டு தான் இருக்கிற, இடையில ஜெயிக்கவே இல்லைன்னா சொல்ல முடியாது. உள்ளாட்சி தேர்தலையும் ஓரளவு ஒரு 30% அளவுக்கு ஆச்சல் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான். கட்சி படு கேவலமாக போயிடுச்சு, ரொம்ப படுதோல்வி அப்படி சொல்லி கட்சி நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம், 2 முறை ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு ஏடிஎம்கே 2021 3வது முறையாக ஆட்சி அமைக்க முடியாமல் போனப்போ 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ கையில் இருக்காங்க. அப்போ அந்த கட்சி ஒன்றும் கீழே போகல. அடுத்து இந்த தேர்தலில் 47 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக 1 கோடியே 10 லட்சம் ஓட்டு வந்து அந்த கட்சிக்கு விழுந்திருக்கு. கட்சி உடனே வந்துட்டு கீழே போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. 96 ஜெயலலிதா தோக்கும் பொழுது 4 சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. 2001 திமுகவுக்கும் 30 சீட்டு கிட்ட தான் மக்கள் கொடுத்தாங்க. 2011 கலைஞர் தோக்குறப்பையும் எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராமல் 3வது இடத்துக்கு தான் கலைஞர் போனார். அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு டீசெண்டான ஸ்கோரில் தான் நிற்கிறாங்க. அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 7 எம்எல்ஏக்கள் தான் டிஃப்ரென்ஸ். அப்போ இதை காரணம் காட்டி இவங்க போகிறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இல்லை, அவங்க கிளைமே இது இல்லையே, திமுகவுடைய கூட்டணி பேசுறதுனால தான் எங்களுக்கு வந்து முதல்ல தோல்வி அடைஞ்சிட்டோம். அடுத்து வந்து டிஎம்கேவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக இவங்களுக்கு 7 எம்எல்ஏ தான் கேப் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாங்க. அப்படியே அப்படி ஒரு ப்ராசஸ் நடந்தாலும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஏற்றுக்குறாங்களா இல்லை ஸ்டாலின் அங்கே முதலமைச்சராங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் தோற்றுருக்காங்கிறனால இபிஎஸ் மட்டும்தான் ஆதரிச்சாங்க. இந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவும் தேவை, விசிகாவுடைய ஆதரவும் தேவை. அப்படிங்கிறப்ப அங்கேயும் பிரச்சனை எழுது. இதையும் தாண்டி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சிவி சண்முகம் தரப்பு சொல்கிறாங்க. சரி, சொல்லிட்டாங்க அதிமுகவை காப்போம்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே இருந்திருந்தா கூட பரவாயில்ல, டைரெக்டாக போய் விஜய்கிட்ட பேசுகிறாங்க. விஜய் வந்து அவரை நேரடியாக வந்து சந்திக்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராகிற என்னையே சந்திக்கல, முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கல, டேரெக்டாக அசம்பிளி வரைக்கும் அந்த பிரச்சனை வருது. அசம்பிளியில் எந்திரிச்சு முத நாளே சபாநாயகர் தேர்வின் போதே வந்து ஒரு ஏபிஎஸ்ங்கிறவர் தான் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளருங்கிறப்ப அவர் பேசி முடித்தோடனே வேலுமணிக்கு உடனடியாக அனுமதி கொடுக்கப்படுகிறது. இதுவரையும் அவையில் நடக்காது. இப்படி ஒரு டேரெக்டாக கட்சி தாவறது, கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே கட்சி தாவற விஷயம் நடந்தது வந்து அசம்பிளி இப்போ தான் பார்க்குது. ஒரு லார்ஜ் நம்பரை வந்து பார்க்குது தமிழ்நாடு அசம்பிளி அப்படிங்கிறப்ப. அப்போ இபிஎஸ் பக்கம் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்களில் ஜெயித்தவங்க கம்மி, தோற்றவங்க அதிகம். இப்போ அவங்க எல்லோரும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக இபிஎஸ் பக்கம் இருக்காங்க. இப்போ இந்த வெற்றி பெற்ற இவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி பறி போனது, துணை பொதுச்செயலாளர் பதவி நத்தம் விஸ்வநாதுக்கு பறி போன உடனே நிறையா அங்கே வாய்ப்புக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டில் இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் வாய்ப்பு பெறுறாங்க. கோயம்புத்தூரில் வேலுமணி மட்டும்தான் கட்சி அப்படிங்கிறது மாதிரி சேமா வேலுச்சாமி ஏடிஎம்கே காலகட்டத்தில் இருந்தவர். அவருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு திரும்ப கிடைக்கும்போது அப்போ எல்லோரும் கட்சியை வழக்கம் தான் நினைப்பாங்க. அதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, இந்த டைமில் நமக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்குங்கிறப்ப எல்லாருமே இப்போ வந்துட்டு உள்ளே வர தொடங்கிட்டாங்க. ஆனால் அடுத்த கட்ட நகர்வுகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு கூட வந்து இபிஎஸ் கவர்னர் சந்திப்பு, அதே மாதிரி இபிஎஸ்ஸை வந்துட்டு இவர் போய் சந்திச்சதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆமாம், இதை தவிர்த்து வந்து ஆதவர்ஜுனா வந்து நேத்தி வந்து இப்போ டிஎம்கே ஸ்டைலில் எல்லாருமே வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். ஏன் டிஎம்கே ஸ்டைல்னா இதை முதல்ல இந்த எலெக்ஷனில் முதல்ல ஆரம்பிச்சது அவங்க முதல்ல கொளத்தூர்லேருந்து போய் நன்றி சொல்ற விதம். அவரை தொடர்ந்து டிஎம்கேல எல்லாருமே வெற்றி பெற்ற தொகுதிகள்லையும் தோல்வி பெற்ற தொகுதிகள்லையும் எல்லா தொகுதிகளையும் போய் நன்றி சொல்ற இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில நேத்தி தாவேக்காவும் வந்துட்டு நேத்தி வில்லிவாக்கம் தொகுதியில வந்து நன்றி சொல்ல இது பண்ணியிருந்தான். அப்ப ஆதவர்ஜுனா சொன்னாரு, இந்த குதிரை வியாபாரத்தை பத்தி நீங்க வந்து பேசுறீங்க, அதை யார் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன், அதை பண்ணது வந்து இபிஎஸ் உடைய மகன் மிதுன் தான் வந்து முக்கியமான காரணம். அதே மாதிரி பாஷ்யம் குரூப் தான் வந்து அதெல்லாம் பண்றாங்க. நாங்க எங்களுக்கு
எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி வந்து இந்த சோஃபா விஷயம் பத்தி பேசுற விஷயத்துலயும் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து அப்புறமா திரும்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, சோஃபாலாம் யாரும் எங்களுக்கு கொடுக்கல, அது நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணது தான் வந்து ஆஃபீஸுக்கு வந்தது. அண்ட் ஆல்சோ உதயநிதி வந்து எங்களை சொல்லலை, அவருக்கு தெரியாதது இல்லை, எங்களை சொல்லலை, ஸோ நாங்கள் வந்து அதுக்கெலாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் அது அவங்க ஆர்டர் பண்ணி சோஃபா வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 நிகழ்வும் வந்து நடந்திருக்கு. சோஃபா தான் சிவிஎஸ் வீட்டுக்கும் போச்சு, போகிற இடம்லாம் அந்த சோஃபா போயிட்டு இருக்குங்கிறதுனால தான் பிரச்சனை. ஆமாம், இங்கே தான் அந்த பிரச்சனையே எழுதுங்கிறது தான் வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. மேபி அவர் எதுவுமே சொல்லாமல் போயிருக்கலாம், சோஃபா பற்றி பேசாமல் போயிருந்தா கூட அது ஒரு ஹாட் டாபிக்காலாம் மாறி இருக்காது. ஆனால் இவர் வந்து அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்களா ஆர்டர் பண்ணீங்க இல்லை வேற எப்படியோ, ஆனால் அது வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி அந்த குதிரை வியாபாரத்தை பத்தி அவங்க அப்படியே விட்டுறலாமே, விட்டுருந்தா கூட அதெல்லாம் யாருமே பெருசா, இவர் வந்து அதை வந்து இன்னொருத்தவங்க மேல வந்து போடும்போது தான் வந்து அதை ரொம்ப நோட் பண்ண இது பண்ற மாதிரி ஆகுது. 22 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் பக்கமும் 25 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் வேலுமணி சைடு இருக்கிறாங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அடுத்த கட்டத்துக்குள்ளே வந்துட்டு இபிஎஸ் வந்து போயாச்சு. இல்லை இந்த 22 பேர் மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியும், கட்சிக்கு வேணால் அவர் பொதுச்செயலாளராக இருக்கலாம், ஆனால் அசம்பிளியில் எங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு இவங்க சொல்கிறதும், இது சபாநாயகர்கிட்டையும் போகுது, ஜெயஸ்ரீ பிரபார்ட்ட, அங்கேருந்து இப்போ டைரெக்டாக வந்து கவர்னர்கிட்டையும் போகுது. கவர்னர் கேரளாவுடைய அந்த செரிமனிக்காக அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. கேரளா ஸ்டேட்டே வந்து சதீஷன் வந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பெடுக்க இருக்கிறார், அந்த வேலையில் இருந்துகிட்ருக்கார். கவர்னர் தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனைக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும். அடுத்த ஒரு பிரச்சனை வந்துட்டு அமைச்சரவை பட்டியல் வந்து அமைச்சர்கள் போட்டாச்சுன்னு அமைச்சர்களுக்கான போர்ட்ஃபோலியோ என்னங்கிறது நான் வெளியே வரலாம், அதுவும் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. ஒருவேளை கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்த 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே 4 அமைச்சர் கொடுக்குறதா சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கான அமைச்சர் பதவி கிடைக்குமா? ஏற்கனவே 92, 93 வந்துட்டு நரசிம்மராவ் மேலையெல்லாம் வந்துட்டு குதிரை பேர பிரச்சனை வந்து சிபிஐ வழக்கெல்லாம் அப்போல்லாம் பதிவு செய்யப்பட்டது. அது போன்று வந்துட்டு சிபிஐ வழக்கு வந்து விஜய் மீது வந்துட்டு பாய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இன்பதுரை வந்து எம்பி வந்து சொல்லியிருக்காரு அதிமுக தரப்பில். இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகளுக்குள் போயிட்டு இருக்குது. ஆனால் கட்சியில் இபிஎஸ் உடைய முழுமையான கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஆமாம், நிறைய பேர் சப்போர்ட்டும் அவங்கள தான் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் வந்து நீட் வந்து மறுதேர்வு வந்து வர ஜூன் 21 வந்து நடக்க போகிறதா சொன்னாங்க. அதை எதிர்த்து வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லிட்டாரு, நீட்டே வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க அடுத்த நீட்ல வந்து ஆன்லைன் எக்ஸாமாக இருக்க போகுது, ஓஎம்ஆரை விட ஆன்லைன் எக்ஸாம் தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதனால வந்து நாங்கள் ஆன்லைனாக மாற்ற போகிறோம், இதுக்கு வந்து யாரும் எந்த ஃபீஸும் காட்ட வேணாம், எக்ஸாம் வந்து 21 வந்து நடக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல எலெக்ஷன் முன்னாடி அப்புறம் சொல்ற முதல் விஷயம் வந்து நீட்டை வந்து நாங்க வந்து இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அப்ப விஜயும் வந்து அதை தடுக்கிறதுக்கான இது வந்து எடுப்பாரா அப்படிங்கிறதான் வந்துட்டு சந்தேகமாகவே இருந்துச்சு. அனிதாவுடைய மரணத்தின் போது விஜய் அவர்கள் நேரில் வந்து அந்த இடத்துல போய் பேசியதுங்கிறதான் நம்ம பார்த்தோம். நீட் விவகாரத்தில் எல்லாரையும் போல நானும் ஒரு அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி 3 ஆட்சிகளாக அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆட்சி, அடுத்து இவங்களும். நீட் விவகாரத்தில் முழுமையான முடிவு இனிமேல் வந்து மாறுவதற்கான வாய்ப்புங்கிறது வந்து. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக எக்ஸாமை ஒழிக்கிறதுல வந்து எதுவும் இல்லை, அது வைக்கிறதுக்கான பர்பஸே வந்துட்டு வேற. அதுக்கு முன்னாடி அந்த செக்கிங் அப்போ நடக்கிற அந்த அவலங்கள்னால தான் எல்லாருமே நீட்டை ஒழிப்போம், அது நீட்ல ஃபெயில் ஆயிட்டா அவங்களால ஏத்துக்க முடியாது, எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலயுமே வந்து அந்த ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது இருக்கு. அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது இருக்கு. சின்ன அதாவது எல்லா பீப்புளுக்கும் வந்து கிடைக்கணும் மருத்துவ சீட்டை அப்படிங்கிறதுனால அந்த நீட்டையே ஒழிப்போங்கிறத தாண்டி அந்த இதெல்லாம் வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த மாதிரி சொன்னா மேபி வந்து அரசு தரப்புல சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்லேயே விதிமுறைகளில் வந்து நாங்கள் இதெல்லாம் குறிப்பிட்டுறோம். ஆமாம், இதை நீங்கள் படித்து பார்த்துட்டாலே நீங்கள் நீட்டாக வர போகிறீங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் வந்துட்டு இதுதான் உங்களுடைய இதுனா இப்போ காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ட்ரெஸ் கோடு இதுதாங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது. சில காலேஜஸில் வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் போடுவாங்க, சில காலேஜஸில் போனால் ஸ்லோகனும் பாடுவாங்க. இதெல்லாம் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வர்றப்ப இதுதான் விஷயம் அப்படின்னா எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதுலேயும் வந்துட்டு கேமரா வச்சு எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சினிமாவில் நம்மளே பார்க்கலாம். இப்படினாலும் அதாவது ஒரு தப்பு ஒரு இடத்துல நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாடு ஃபுல்லாக எக்ஸாம் கேன்சல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு இடத்துலையே பிடிச்சா எத்தனை தடவை வந்துட்டு கேன்சல் பண்ணுவாங்க. விதிமுறை வகுக்கப்பட்டுருச்சு, நீங்கள் இப்படி தான் வரணும்னு சொல்லியாச்சு, அதை கூட ஏன் தெரிஞ்சுக்கிறாமல் வராங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க.
இது அடக்குமுறைன்னு நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறதான். கல்வி அடக்குமுறைன்னு நிலையம் அதான் அப்படின்னு இந்த வரும்போது செக்கிங் நார்மலாவே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே வந்து ஒரு விதிமுறைன்னு இருக்கு. எல்லாமே வந்து அதெல்லாம் படிக்கிறதும் இருக்கு. சரி, எல்லாமே வந்து அப்படிதான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் கிடைக்கிற இந்த நீட்டை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். நான் இது பர்சனலா நான் நினைக்கிறேன். அதை ஸ்டாப் பண்ணாம அதுல என்னெல்லாம் இது பண்ணலாம். ஆனா இது எல்லா ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம். ஒருத்தர் சொன்னதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீட்டை எடுப்போங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வச்சுக்கிறது. டாப் 10ல அதை வச்சிருவாங்க. கண்டிப்பா அதை தான் சொல்லிட்டு அது இருக்காங்க. ஆட்சியாளர்களுக்கும் நீட் வந்து ஒரு இது கேம்பெயின் பண்றதுக்கு பொலிட்டிஷியன்ஸுக்கும் இருக்கு. ஸ்கூல்ஸுக்கெல்லாமும் அது ஒரு 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 பெரிய ஒரு விஷயமா இருக்கு. நாங்க நீட் கோச்சிங் தரோம், ஜேஇ கோச்சிங் அந்த மாதிரி மாறிடுது. சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, சோ கோச்சிங் சென்டர்ஸ் அது வந்து இவங்களா தான் ப்ரெஷர் பண்றாங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம தான் அவங்க வந்து ஃபெயிலியர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லூசன் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரே அடியா நாங்க வந்து நீட்டை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லாம சோ முடியாது. பிரதமரை வர விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறாருங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சியில் என்னெல்லாம் பேச போறாங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே நாங்கள் வந்துட்டு ஒரு ஆட்சிக்கு எதிராகலாம் நாங்கள் செயல்பட மாட்டோம், நெருக்கடியும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நேற்று பேசியிருக்காங்க. சொல்லிட்டு அறிக்கையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. விஜய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்துக்கும் பதில் சொன்ன விஜய் அவர்கள் தேமுதிகனுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அசம்பிளியில் பேசின ஒரு விஷயத்துல முகத்தையும் மூடிக்கொண்டு சென்றது யாருங்கிறதுக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க. இல்ல அது ஒண்ணு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணா அவர் வந்து பண்ணிட்டு இருக்காருல. சோ அதனால இதுக்கு வந்து அசெம்பிளில அத பாக்கும் பொழுது எல்லாரும் சந்தேகம் காமராஜர் அவர்கள் இல்ல எல்லார் क्वेश्चனுக்கும் சந்தேகம் காமராஜர் அவர்கள் மேல தான் இருக்குது. காமராஜர் அவர்களே பிரேமலதா அவர்கள் பக்கத்துல தான் அசெம்பிளில உட்கார்ந்து இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டே அவங்க கேட்கறது அப்படிங்கிறது வந்து அவருக்கும் பாவம் நெருடல் ஏற்படுத்திருக்கலாம். உண்மை என்னங்கிறது யாருக்கும் தெரியல. உதயநிதி அவர்கள் வேற டிடிவி அவர்கள் சொன்னாரு சொல்லி அசெம்பிளில பேசினதுல வர அவர் வேற டென்ஷன் ஆயிட்டார். நான் உங்களை சொல்லலங்க, நான் சொல்றாங்கன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. டிடிவி அவர்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாழ்த்து தெரிவித்தது, நன்றி சொன்னதும் நம்ம பார்த்துட்டோம். திமுக அதிமுகவுடைய கூட்டணி சேர முடியுமா சேரக்கூடாதா அப்படிங்கிறதையும் கடந்து வந்து அந்த பேச்சுகள் நடந்ததா. இன்னொன்று சிவசண்முகம் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. எஸ்பி வேலுமணி சசிகலா அவர்களை உள்ள வர சொல்லியிருக்காரு. கூபா கிருஷ்ணன் வெளியில போனது தப்புன்னு இருக்காரு. ஜேசிடி வெளியில போனது தப்பு, ஓபிஎஸ் போனது தப்பு. ஓபிஎஸ் போனப்ப அவர் தான் கத்துனாரு. சாரி, சசிகலா வந்து சொல்லியிருக்காங்க திமுக அதிமுக சேருதுன்னு சொன்னோடனே நான் 4 நாள் தூங்கல சாப்பிடல அப்படின்னு வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வாயிலாக சசிகலா அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டிடி ஆல்ரெடி வந்தாச்சு. அவர் கட்சினாலே கழிச்சிட்டு உள்ள வரதும் பெரிய வேலை கிடையாது. ஆனா சசிகலா அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இபிஎஸ் தரப்புல இருந்து இது வரைக்கும் அவருடைய ஒரு கொள்கையிலேருந்து அவர் வெளியில வரல அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. யாரை பற்றியும் அவங்க நீங்கள் சேர்த்துக்கோ எல்லாம் நடந்து முடிஞ்சாயிட்டு கட்சியாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் எல்லாம் அவரை போய் பார்த்துருக்காங்க. பெஞ்சமின் அவர்களையும் பாவம் நீக்கிட்டாங்க. அவர் போய் ஜெயலலிதா சமாதியில் அவரும் அழுதுட்டு நடந்திருக்காது அப்படி சொல்லிட்டு. இது எதுவாக இருந்தாலும் சீக்கிரமே வந்துட்டு அமைச்சர்களுடைய போர்ட்ஃபோலியோவும் தெரிஞ்சிடும். அண்டு அமைச்சர்கள் வந்துட்டு யார் யார் காங்கிரஸுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு 2 பேர் யாருங்கிறதும் தெரிஞ்சிடும். அவங்களுடைய என்ன இலாக்கா ஒதுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இனி இந்த விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுமாங்கிறது, குதிரை பேர விஷயத்துக்கு வந்துட்டு கவர்னர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த வாரம் வந்து நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அரசியல் கதைப்பாமல நிறையா விஷயங்களை கதைச்சாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இந்த வார அரசியலில். அதனால் மீண்டும் அரசியல் கதைப்போமா நிகழ்ச்சியில் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.